பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில விருச்சக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாசம் தாங்க மிச்சம் இருக்குது. 11 மாசத்துல நடக்காதது அப்படி என்ன நல்லது இந்த ஒரு மாதத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்பவுமே நீ திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்கள்ல மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல விலாவரியா பார்க்க போறோங்க. நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க. ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமா ஆராயக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய இலக்கை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட விருச்சக ராசிக்காரங்க. தங்களுடைய குடும்பத்தையும் காதலையும் நண்பர்களையும் பாதுகாக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட விருச்சக ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான நற்குண நலன்களை கொண்ட விருச்சக ராசி உள்ளவங்களே எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாங்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம், நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. விருச்சக ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில தலைகீழா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 12 ராசிகள்ல விருச்சக ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க. அதில் பிறந்தவங்களுடைய குணமும் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. விருச்சக ராசியுடைய அதிபதி முருகன் தாங்க. முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சக ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரம் இவங்க எல்லாருமே நட்பா இருப்பாங்க. அதே நேரத்தில் பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி. இவங்க கிட்ட எல்லாம் விருச்சக ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பொறுப்பா இருங்க, நிதானமா இருங்க, கோபப்படாதீங்க. கோபப்படாம இருந்தாவே போதும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடியவங்க. அந்த அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க. தன்னம்பிக்கைக்கு பெயர் போனவங்களா இருப்பாங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க. சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்கள் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க. வெளியில கரடு முரடாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையா
உறுதியான மனதுடையவங்களா இவங்க இருப்பாங்க. கடந்த காலங்களில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால விருச்சக ராசியினர் நல்ல பலன்களை பெற போறீங்க. சனி, குரு, செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரகங்களும் உதவிகரமாக இருக்குது. செவ்வாய் முயற்சிகளுக்கும் சிறப்பை சேர்க்கும். குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால் அதை சமாளிக்கலாம். சனி உழைப்பை சோதிச்சு அதற்கான பலனை தருவாருங்க. ராகு நல்லவர், யாரு கெட்டவர் ஓகேங்களா, அதையெல்லாம் வெளிப்படுத்துவார். ஓகேங்களா, இந்த 30 நாட்கள் மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது. புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுதுங்க. கல்வி முயற்சிகள தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது கவனம் தேவைங்க. பழைய கடன்கள் அடைக்கப்படும். காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண யோகம் உண்டாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை 11 முறை வலம் வந்து ஜெபம் செய்வது மனதுக்கு அமைதியை தரும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறது. புதன்கிழமைகளில் விஷ்ணு சன்னதியில் தீபம் ஏற்றுறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு, கருப்பு, பச்சைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை, முல்லை. சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாருங்க. செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல செயல்படுறார். குரு பாதையை வெளிச்சமாக்கி தராரு. விருச்சக ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது மிகவும் முக்கியம். முருகப்பெருமான நினைத்து ஓம் சரவண பவ என்று ஜெபிப்பது, குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான போற்றி துதிப்பதும் நன்மைகளை தருங்க. உங்க வாழ்க்கையில இந்த 30 நாட்கள்ல விருச்சக ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க. உங்களுடைய ஆசை கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களை கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் 1க்கு 10ஆக லாபத்தை தரும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது. வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைய போகுது. வீடு, மனை, வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெற போறீங்க. அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலையில் உயர்வை பெற போறீங்க. தொழில் அதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க. நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க. புதிய சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க. வியாபார வாகனத்தை வாங்க போறீங்க. குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப காரியங்கள் நடக்க போகுது. பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிகளுக்கு உள்ளாக போறீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். தைரியமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவாங்க. பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க. காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமாக கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த மன குழப்பங்கள் தீரப்போகுது. நீங்கள் நினைத்த காரியத்திலிருந்து அனைத்து தடங்களும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. நகையெல்லாம் வாங்க போறீங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்ல கவனமாய்
இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இழுபறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதகமான முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய மனசுல உற்சாகம் அதிகரிக்க போகுது. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுது. உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது. முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததான் நம்முடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் பகைகள் ஏற்பட்டு நீங்க போகுது. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனமாக கிடைக்குதுங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம்ங்க. கவலைப்படாம இருந்துக்கோங்க. திடீர் கோபம் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கோங்க. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சுக்கோங்க. பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. குடும்ப விவகாரங்களை தலையிடுவதற்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த சொன்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. காரிய தடை காணாம போயிடும். எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களுமே வெற்றியில முடியுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. நீங்க சின்னதா பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி, பெருசா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் காணாம போயிடும். உங்க வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்களோட வீட்டில் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப செலவுகள் வரப்போகுது. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மாவோட பூர்வீக சொத்துக்கள்ல வரப்போகுதுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் கையில் பண வரத்து அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர்க்க போகிறீங்க. புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவேளை குறைய மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அரசியல் துறையினர்களுக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம்ங்க. மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது. பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடுங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ஆழமான உணர்ச்சி, தீர்க்கமான முடிவு, நம்பிக்கை, இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களே உங்களோட சக்தியாக இருக்குது. ரகசியம் காக்கணும். திறமைக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணும். பொறாமைப்படுவது, சுயநலம், இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வெறுப்பு காட்டிடாதீங்க. பொறாமைப்படவே கூடாது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு பகையாளி தான் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லதுங்க. அன்னதானம் பண்ணுங்க, கல்விக்கு உதவி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு 11 முறை வலம் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க. தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகளை விட்டு ஒதுங்கிருங்க. உங்களுக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை, உயர்வு, சுயநம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது. இது நாள் வரைக்கும் மரணம் வரைக்கும் போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி ஒரு நிலையே வராதுங்க. முன்னிருந்த கவலைகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தாங்க நிலச்சிருக்க போகுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, பதட்டமாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தினமும் துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து துர்க்கை அம்மனுடைய பாடல்களை ஒலிக்க செய்யுங்க. தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் பார்த்து ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றின்னு அவங்களுடைய நாமத்தை 108 முறை சொல்கிறது சிறப்புங்க. டைம் இல்லாதவங்க ஒரு 27 முறையாவது சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் சரிங்க, சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. மற்ற கிரகங்களுடைய பாதிப்பை துர்க்கை அம்மன் சரி செய்யறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.